குருநாதர் சங்கல்பத்தில் நம்ம திவ்யபக்தராஜ பரிஷத் ட்ரஸ்டோட 2வது வருஷ ராதா கல்யாண உற்சவம். எல்லா பாகவதாலும் நேத்திக்கு குருநாதர் சொன்ன வார்த்தைகள் அப்படி ஒரு வைப்ரேட்டிவா இருக்கு. நமக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நம்மள. ஆசீர்வாதம் அப்படின்னா நித்யோத்சவே பவேத்தேஷாம் நித்திய ஸ்ரீர் நித்தியமங்கலம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனம் அருகின்னு வருஷா வருஷம் நான் வந்து நடத்தி தரேன்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னார் காரில் ஏறும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் மட்டுமே பாடி பஜனை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நேத்திக்கு அவர் இந்த பஜனையை பாடிட்டு பார்த்துட்டு இத்தனை பாகவதாளம் பஜனைக்கு வந்திருக்காளே அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் நேத்திக்கு அவர் கேட்டபோது எனக்கு ஒன்று தோணிது, இந்த பாகவதாளுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படி. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பாகவதாளுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எக்கிஞ்சித்து நேத்திக்கு அந்த 3 பாகவதாளுக்கு பண்ணினோம். அதனால குருநாதர் கிருபையிலையும் விட்டோபா சமேத் ருக்குமாயி சமேத பாண்டுரங்கனோட கிருபையிலையும் சீதாராமச்சந்திரமூர்த்தி ராதாகிருஷ்ணமூர்த்தி சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் மற்றும் எல்லா குருநாதாளோட கிருபையினாலையும் சந்துக்களோட கிருபையினாலையும் இந்த சத்சங்கம் நடந்துட்டுருக்கு, ட்ரஸ்ட் நடந்துட்டுருக்கு. நிறையா கிளாஸ் எல்லாம் நடத்துகிறோம், நிறையா பஜனை சொல்லித்தரோம், பாகவதம் சொல்லித்தரோம். அந்த மெம்பர்ஸ் தான் இங்கே வந்திருக்கா. அவள் எல்லாரும் தான் இங்கே வந்திருக்கா. நிறைய பேர் நம்ம குழந்தைகள். நம்ம நான் சிஷ்யால்னு சொல்லிக்க முடியாது. நான் குருவும் இல்லை, எனக்கு சொல்லித்தரவும் தெரியாது. அதனால் அவளா ஆசைப்பட்டு நம்மள்கிட்ட வந்து கற்றுக்கிறா. அதை தவிர கைங்கரியம் பண்ணுறவா, சேவா பண்ணுறவா அத்தனை பேரும் வந்திருக்கா. பெரிய வித்வான், எல்லா குழந்தைகளும் வித்வான். ஏவி மணிகண்ட பகதரோட அத்தனை சிஷ்யாலும் வந்திருக்கா. ஏகாதசிக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணக்கூடிய விக்னேஷ் பாகவதர் பெருமைக்காக இது சொல்லலை. இந்த கைங்கரியம் அவள் பண்ணுறதுனால அவள் எவ்வளோ சௌக்கியமாக இருக்கான்னு அவளுக்கு தெரியும். 3 பேர் ரொம்ப முக்கியம். 4 பேர் நம்ம ஸ்வாகதா ட்ரஸ்டோட ஆனந்த் பாகவதர், ஹார்மோனியம் சம்பத் பாகவதர், விக்னேஷ் பாகவதர், பிரசன்னா பாகவதர். 4 பேரும் ஏகாதசி யார் வராளோ வரலையோ, நானே ஆரம்பிக்கிறேனோ ஆரம்பிக்கலையோ, ஆனந்த் பாகவதர் முன்னாடி பஜனையை ஆரம்பிச்சிருவார். ராதாகிருஷ்ண பாகவதர் சொல்லணும், அவரை ஸ்மரணம் பண்ணிக்காத தினமே கிடையாது, க்ஷணமே கிடையாது. அவர் கொஞ்சம் சரீர சிரமம் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அவர் லைவ் பார்த்துட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா இந்த ஏகநாமா, இந்த நாமாவளி இதெல்லாம் அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சத்சங்கத்திலே பெரியவர் அவர் தான். நான் கேட்டேன், உற்சவத்துக்கு எப்படியா வந்துருக்கணும், அவரால் தரையில் உட்கார முடியல. இப்படி கோலாகலமாக நடக்கிறது பாகவதர் இல்லைங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ஒரு சிந்தனையில் இருந்துகிட்டே இருக்கார் அவர். இந்த 4-5 பேர் தான் ஏகாசி பஜனை நடத்துகிறா. அதனால குருநாதரோட கிருப்பையினால சீக்கிரமாக அவர் வந்து இந்த கோலாகலத்தில் கலந்துக்கணுங்கிறது எங்களோட பிரார்த்தனை. அதனால் இந்த 4 பேரில் முக்கியமாக இந்த 3 பாகவதாளுக்கு நேற்று குருநாதர் கையால் நம்ம பண்ணினோம். ஃபினான்ஷியல் சப்போர்ட் நம்ம ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ரெண்டு ட்ரஸ்ட்டும் இருக்குது. ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் மூலமாக எல்லா விதமான சத்காரியம், தெய்வீக காரியம், வேற என்னெல்லாம் கல்யாணமும் உண்டோ எல்லாம் பண்ணுறோம். சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் அதுக்கு தான். பொது ஜனங்களுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும். நம்மளால் போய் அன்னதானம் பண்ண முடியாது, உழவார பணி பண்ண முடியாது, இல்லை வேற ஏதாவது விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னா சில பேர் அந்திம கிரியெல்லாம் பண்ணுறா, அதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது, தெரியாது. அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற ஒரு 3 பேரோ 2 பேருக்கோ நம்ம பண்ணணும்னு கோமதி மாமி கிட்ட சொன்னேன். பெரிய உபகாரம் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் பண்ணுறது இந்த ஆற்ற இடம் கொடுத்து 2 நாளைக்கு பஜனை பண்ணிக்கோன்னு கொடுத்துருக்காளே யார ஒரே, அதாவது 2-3 தடவை நான் அவளை கேட்டு சொல்கிறேன் இவாளை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. செப்டம்பர் 2022 இங்கே வந்தேன். நான் ஒரு வாட்டி தான் கேட்டேன். சத்சங்கம் மாதாந்திர சத்சங்கம் பண்ண வரும்போது சும்மா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிசம்பர் மாதம் பூர்த்தியாகிறது, ராதாகள் நம்ம மாதத்தில் வச்சுட்டுலான்னு ஒரே வார்த்தை தான். எல்லாருக்கும் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. அவத்து மாமாவை கேட்கணும், மாமா வெளியில் போயிருந்தார். அடுத்த நாள் காத்தால ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, கன்ஃபார்ம்டு. இந்த வருஷம் உற்சவம் பிப்ரவரியிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டா. டிசம்பர் 2-3 நம்ம மாத்தில் தான். மாமி சொன்ன ஒரு வார்த்தை, மாமாவும் மாமியும், நீங்கள் எத்தனை நாள் பஜனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் நாங்கள் ரெடி. எங்களோட இச்சைனாலேயோ எங்களோட ஒரு வார்த்தையினாலேயோ வேற இடத்துல பண்ணுங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டா மாமி. அதே மாதிரி தான் வசந்த் சௌமியா உள்ள நாட்டு பொண்ணு.
பெரிய உபகாரம். ஏன்னா நம்மளால இவ்வளோ பெரிய இடம் எடுத்து பண்ண முடியாது. டிஸ்டன்ஸாக இருந்தாலும் வந்த வாழ்க்கெல்லாம் நமஸ்காரம். ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மழையில இந்த தண்ணியில எல்லாரும் வந்திருக்கேளே, உங்க எல்லாருக்கும் அனந்த கோட்டி நமஸ்காரம். அதனால மாமிக்கும் மாமா ஃபாரின் போயிருக்கார். மாமா ராதாகலன் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கார். உங்க 2 பேருக்கும் எங்களோட ரொம்ப இந்த திவ்ய பக்தராஜ பரிஷத் ட்ரஸ்டோட கிருதஜதா. எல்லா மெம்பர்ஸும், லலிதா மாமி வந்திருக்கா, சரஸ்வதி மாமி வந்திருக்கா, பல்லாவரத்தில். நம்ம ட்ரஸ்ட்ல சும்மா ஏதோ ஆக்டிவிட்டி நடக்கல. இந்த ட்ரஸ்ட் மூலமா அவளுக்கு போகக்கூடிய ஒரு எத்கிஞ்சிது பகவானோட சரணத்துல போட்ட பிரசாதம் என்னெல்லாம் பண்றதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஏதோ அர்ச்சனை பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்ரத்தைக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாண்டரங்கன் பாதார விந்தத்துல இந்த அட்சதையும் குங்குமத்தையும் போட்டு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் நான் பிரார்த்தனை சங்கல்பம் பண்ணும்போது திவ்ய பக்தராஜ பரிஷத் ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய சேவகர்கள் பாகவத்தால் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பா, வியாதி இல்லாம எல்லாரும் சத்சங்கம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த பண்ணிக்கிறேன்னா நான் பண்ணிக்கல, பகவான் என்ன பண்ண வைக்கிறான். அது நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. நம்ம விக்னேஷ் பாகவதரோட அவளோட ஃப்ரெண்டு அவள் கூட நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் அந்த ட்ரஸ்டோட வேலை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. நம்ம ஒன்றும் பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய கிரவுண்டு வாங்கி நமக்கு அந்த சக்தியெல்லாம் இல்லை, கோவில் கட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாண்டரங்கன் ஆற்றுல இருக்கான், அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், பாகவதாளுக்கு கைங்கரியம். இதில் இந்த பொது சேவை, இந்த கார்பரேட்ஸில் சொல்கிறா இல்லையா, சொசைட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது கார்பரேட் இல்லை, இந்த ட்ரஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி யார் ரொம்ப ரொம்ப கீழே ஒன்றுமே அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு இருக்கிறவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம். அந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு பண்ணணும்னு சொன்னேன். மாமி சொல்லியிருக்கா. நம்ம மாமா தாத்து மாமாவோட அப்பா அவர் கையால் 3 பேரும் வந்து வாங்கிப்பா. அதுக்கப்புறம் முத்துக்குத்தல் கல்யாண உற்சவம். முதல்ல யாரு வந்து வாங்கிக்கோமா. முதல்ல வந்து யார் வேணா வரலாம். உங்க பேர் என்ன? சுமித்ரா. அவங்க இந்த மாமியாத்துல தான் அவள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பஜனையெல்லாம் பண்றோமே, இந்த பஜனையெல்லாம் பண்ணா கிளீன் பண்ணணுமோ இல்லையா, பாகவத ஆளுக்கு சாப்பாடு போட்டா அதெல்லாம் பண்றா. பெரிய கைங்கரியம், யாருக்கும் கிடைக்காது. உன் பேர் என்ன? நாகம்மா. இன்னும் ஒருத்தர் இருக்கா, அவ வரல இன்னும். வந்துட்டியா? சரி. உன் பேர் என்ன? அனிதா. அதில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்க. கரெக்டாக வச்சுருக்கோமான்னு தெரியணும். கம்மியாக இருந்தால் கொடுக்குறேன். 3 பேருமே ரொம்ப நம்ம சொசைட்டி, நம்ம சமூகத்தில் ரொம்ப அவளுக்கு தேவை, அதனால் பண்ணுறோம். ஏன்னா ட்ரஸ்ட் மூலமாக இதை ஏன் இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் 4 மாதமாக கான்ட்ரிபியூஷன் எல்லாரும் நினச்சிப்பா, சும்மா டெய்லி அனுப்புகிறான் இவன் கான்ட்ரிபியூஷன் பிரார்த்தனான்னு, என்ன பண்ணுறான் அப்படின்னு யாராவது என்ன கேட்பாளோ இல்லையா. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இந்த ட்ரஸ்ட்லேருந்து என்னெல்லாம் கலெக்ட் ஆகுதோ, அந்த கலெக்டர் ஆகிற 1 ரூபா கூட பகவான் கைங்கரியத்தை விட, பகவத் சேவையை விட பாகவத சேவா, சமூக சேவை, இதுக்கு தான் போகிறது.